வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலேருந்து. நம்ம தொடர்ந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கான கோவிலை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது உங்கள் லக்கணம், நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அதுக்கு 2ஆம் இடான தனம், வாக்கு, வித்தை, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் கெடும்போது அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது. அந்த வகையில் நம்ம விருச்சிக லக்கணத்துக்கான கோவிலை பார்ப்போம். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடமாக வரக்கூடியது தனுசு ராசி மண்டலம். இப்போது உங்களுடைய வருமானம், அன்றாட தேவைக்கான பாக்கெட் மணின்னு சொல்லக்கூடிய அன்றாட செலவினத்துக்கு தேவையான பணம், தனம், வாக்கு, வித்தை, குடும்பம், இது எல்லாமே இந்த தனுசு ராசி மண்டலத்தில் தான் இருக்குது. அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருந்தால் தனுசு ராசியில் உங்கள் லக்கணத்துக்கு 5, 7, 9, 11, 10 கிரகங்கள் அங்கே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குடும்பம் நடத்துகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. செல்வ செழிப்பு ஏற்படும். சொத்து, ஆபரண சேர்க்கை, வீடு, வண்டி, வாகனம் இது போல் உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும். அதுக்கு மாறாக அந்த 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு அதில் ராகு கேதுவோ அல்லது சனியின் பார்வையோ அல்லது உங்கள் லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 கிரகத்தின் திசா புத்தியை நடக்கும் பட்சத்தில் 2ஆம் இடம் பாதிக்கப்படும். இப்படி உங்களுக்கு இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது என்னென்ன பிரச்சனைலாம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேராது. பணத்தால் உங்களால் ரொம்ப கஷ்டம் ஏற்படும். ஏன்னா பணம் இருந்தால் தானே உங்களால் எதையும் சாதிக்க முடியும். அந்த பணமே தடுமாற்றமான சூழ்நிலையில் இருக்கும். அன்றாட தேவைக்கான பணமே உங்கள் கைக்கு வந்து சேராது. தினம் போராட்டமான சூழ்நிலையாக இருக்கும். பணத்தை நீங்கள் கைப்பற்றுவது குதிரை கொம்பாக இருக்கும். பண தேவைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும். செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். தினம் ஒரு தேவையாக இருக்கும் உங்களுக்கு. அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு பாடுபட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் சொல்ல காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் தனம், வாக்கு இல்லையா, வாக்குஸ்தானம் இல்லையா, அப்போது நீங்கள் யாருக்காச்சும் நான் இந்த தேதியில் இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை உங்களால் செய்து முடிக்க முடியாது. அதனால் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்க நேரிடும். அடுத்தது வித்தைனா என்ன, நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வி அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இதெல்லாம் பாதிக்கப்படும். கல்வி, நீங்கள் இளம் வயதாக இருந்தால் கல்வி பாதிக்கப்படும். தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா தொழில் பாதிக்கப்படும். தொழில் லாபகரமாக இருக்காது. தொழிலில் நஷ்டம் ஏற்படும். இதெல்லாம் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா தானே உங்களுக்கு பணம் பற்றாக்குறையாகும். அதனால் இதெல்லாம் தடங்கள் ஏற்படும். அடுத்து குடும்பத்தில் ஒரு நிம்மதியின்மை. குடும்பத்தில் நிம்மதியாக இருக்காது. அம்மா மனைவிக்குள்ளே சண்டை, மனைவி மாமியாருக்குள்ளே சண்டை, மனைவி கணவனுக்குள்ளே சண்டை, குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சண்டை, இல்லை நீங்கள் டெய்லி ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி சூழ்நிலை, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சலிச்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது வரும். கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும். இல்லைனா கணவனுக்கும் மனைவிக்கும் வாய் சண்டை, தினம் ஒரு சண்டை. சோறு திங்கிற நேரத்தில் சண்டை வந்துடும். இது என்ன சோறு என்ன குழம்புன்னு கணவன் ஆரம்பித்தா மனைவி, ஆமாம் நீ சம்பாதிச்சிக்கிற சம்பாதித்தனைக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதனால் சண்டை பெரிய லெவலில் வந்துடும். இதன் மூலமாக எப்படியெல்லாம் குடும்பம் பிரியணுமோ அந்த மாதிரிலாம் குடும்பம் பிரிஞ்சிடும். ஆகையினால் இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். மெயினாக அன்றாட தேவைக்கான பணம் உங்களுக்கு கையில் இருக்காதுங்க. உங்கள் பாக்கெட் எப்போதும் காலியாகவே இருக்கும். பாக்கெட்டில் உங்களால் 10 ரூபா பணம் வச்சு பாக்கெட்டை நிரப்ப முடியாது. அப்போது உங்களுடைய பாக்கெட் மணியே பாக்கெட்டில் இல்லாத போது எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கண்டிப்பாக 100% பலன் கொடுக்கும். அதாவது உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது தான் இந்த கோவிலுக்கு போகணும். இந்த நம்ம இப்போ சொல்லிட்டு வர பதிவு எல்லாமே 2ஆம் இடத்துக்கான கோவில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓமாம்புலியூர் அப்படிங்கிற ஊரில் துயர் தீர்த்த நாதர் அப்படின்னு சிவபெருமான் அருள் பாலிக்கிறாரு. அந்த கோயிலுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில் போட்டு வரணும். வியாழக்கிழமை போகிறது தான் ரொம்ப சிறப்பு. உங்களுடைய லக்கணத்துக்கு 2ஆம் வீடு எந்த வீடோ அந்த வீட்டின் கிழமைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். இப்போது பாருங்கள், உங்களுக்கு விருச்சிக லக்கணம். விருச்சிகத்துக்கு 2ஆம் வீடு தனுசின் அதிபதி குருவோட நாள் வியாழன். அப்போ வியாழக்கிழமை நீங்கள் அந்த கோவிலுக்கு போகணும். இந்த கோயிலுக்கு போயிட்டு முறையாக நீங்கள் மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் எல்லாம் முறையாக வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கான யோக பலன் கை மேலே கிடைக்கும். அதாவது மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கம் பராபரமே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மன தூய்மையோடையும் உடல் தூய்மையோடையும்
போயிட்டு வாங்க. நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வம் அருள் இருக்கும் பட்சத்தில் தான் அடுத்தடுத்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு மனப்பூர்வமாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க